முதல்ல வந்து நல்ல ஸ்கிரீன் பிளேக்கு வந்து நேர்மையா இருக்கணும், எளிமையா இருக்கணும், படம் பார்க்குறவங்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு நம்ம கதை எழுதும்போது நம்மளும் சிரமம் இல்லாம எழுதணும். உதாரணத்துக்கு சமயத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஆஸ்கார் அவார்டு 5 அவார்டு வாங்கியிருக்கு, ஒரு டைரக்டர் 4 அவார்டு வாங்கியிருக்காரு, அனோரான ஒரு படம். அந்த படம் வந்து இப்போ சமீபத்தில் சினிமா மாறி போயிடுச்சு, எவ்வளவோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேற வேற மேலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நோலன் மாதிரியான டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த படம் ரொம்ப தெளிவாக ஒரு ஆர்ட், ஒரு ஹீரோயினுடைய அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ எளிமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நான் வந்து ஊர்லேருந்து பார்த்த படம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ ஆரம்பத்தில் நான் பார்க்குற படங்களுடைய ஒன்லைனும் அதுவும் ஒரே மாதிரி ரொம்ப இயல்பாக, எப்படி வந்து ரோமன் ஹாலிடேலாம் வந்து அந்த அப்போ வந்த படத்தில் வந்து பிரிட்டி உமன் ரோமன் ஹாலிடே மாதிரி டைப்பாக படம் தான் அந்த படம். ஆனால் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரியான கேள்வி சொல்லி அவள் லைஃப்பில் யார் வந்தா, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்து எவ்வளோ சுகத்தோடு போனால் கடைசி எப்படி முடிஞ்சது, அப்படியே வந்து அவ்வளோ இயல்பான ஒரு ஸ்கிரீன் பிளேவாக இருந்துச்சு.